வணக்கம். நமக்கு வெளியில நடக்கிற பிரச்சனைகள், சண்டைகள் இதெல்லாத்தையும் சமாளிக்க நமக்கு தைரியம் எங்கிருந்து கிடைக்குது? அதுக்கும் நமக்கு உள்ள இருக்கிற ஒரு விதமான மன வலிமைக்கும் என்ன சம்பந்தம்? வாங்க, இத பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல இந்த கேள்வியை நிச்சயம் கேட்டிருப்போம். இதுக்கான பதில தேடி நம்ம இப்போ ரெண்டு வித்தியாசமான ஆனா ஒன்னோட ஒண்ணு ஆழமா சம்பந்தப்பட்ட ரெண்டு பழங்கால எழுத்துக்களுக்குள்ள பயணிக்க போறோம். முதல்ல நாம பார்க்க போறது என்னன்னா, திருத்தூதர் பவுல் அவரோட சீடர் திமோத்தேயுவுக்கு எழுதின ஒரு ரொம்பவே பர்சனலான கடிதம். இதுல திமோத்தேயோட உண்மையான பலம் எங்கிருந்து வருதுன்னு பவுல் சுட்டி காட்டுறாரு. இது நமக்குள்ள அந்த உள்ளக பலத்தை எப்படி உருவாக்கிக்கிறதுன்னு சொல்ற ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. இங்க பவுல் சொல்றத நல்ல கவனிங்க. திமோத்தேவுக்கு கிடைச்ச தைரியம் திடீர்னு வந்ததில்ல. அது அவரோட பாட்டி அப்புறம் அம்மா வழியா அவருக்கு கிடைச்ச ஒரு உண்மையான வெளிவேஷம் இல்லாத ஒரு நம்பிக்கை. சொல்லப்போனா இது ஒரு பரம்பரை சொத்து மாதிரி. பாத்தீங்களா, அந்த நம்பிக்கை எப்படி ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு பயணிக்குதுன்னு. பாட்டிக்கிட்ட இருந்து அம்மாக்கு, அம்மா கிட்ட இருந்து மகனுக்கு ஒரு தனிப்பட்ட நம்பிக்கை எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு மரபுரிமையா இருக்க முடியும்னு புரிய வைக்கிறதுக்கு இது ஒரு அருமையான உதாரணம். ஆனா இங்க ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. பவுல் என்ன சொல்றாருன்னா, பரம்பரையா வந்த இந்த நம்பிக்கை சும்மா உள்ளுக்குள்ள இருந்தா பத்தாது, அத நாம தான் தட்டி எழுப்பி செயல்படுத்தணும். அது ஒரு ஆக்டிவ் ஃபோர்ஸ். பவுல் இங்க ஒரு தெளிவான வித்தியாசத்தை காட்டுறாரு. கடவுள் நமக்கு நம்மள முடக்கி போடுற ஒரு கோழை உள்ளத்தை கொடுக்கல. அதுக்கு பதிலா நமக்கு சக்தியை தர்ற வல்லமை, அன்பு, சுய கட்டுப்பாடு கொண்ட உள்ளத்தை தான் கொடுத்திருக்காரு. இது சும்மா ஒரு ஃபீலிங் இல்ல, இது ஒரு செயல்படுற சக்தி. அப்போ நமக்குள்ள இருக்கிற இந்த பவர் தான் வெளியில இருந்து வர்ற அவமானத்தையும் கஷ்டத்தையும் வெட்கப்படாம ஃபேஸ் பண்றதுக்கான கருவி. இது ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி நமக்குள்ள வேலை செய்யுது. சரி, இப்போ இந்த தனிப்பட்ட உள்ளுக்குள்ள நடக்கிற விஷயத்துல இருந்து நாம அப்படியே ஒரு பொது இடத்துல நடக்கிற ஒரு பெரிய மோதலுக்கு போவோம். ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, மத அறிஞர்கள் இயேசு மேல ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. அவரு நல்லது செய்யறதுக்கு ஒரு கெட்ட சக்தியை தான் பயன்படுத்துறாருன்னு ஊர் முன்னாடி சொல்றாங்க. இதுக்கு இயேசு கோபப்படல. அதுக்கு பதிலா ரொம்ப சிம்பிளான ஆனா தர்க்க ரீதியா உடைக்கவே முடியாத ஒரு கேள்வியை கேட்கிறாரு. இந்த ஒரே கேள்வி அவங்களோட மொத்த வாதத்தையும் காலி பண்ணிடுச்சு. இதுல அவர் சொல்ற விஷயம் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். எந்த ஒரு அமைப்புக்குள்ளேயும் பிளவு வந்தா அது தானாவே அழிஞ்சிடும். தீமையோட குணமே பிளவுபடுத்துறது தான். அதனால அது ஒரு நாளும் தனக்குள்ள ஒற்றுமையா இருந்து ஜெயிக்க முடியாது. இதை இன்னும் புரிய வைக்கிறதுக்காக இயேசு ஒரு சின்ன கதை, அதாவது ஒரு ஓமைய சொல்றாரு. ஒரு பெரிய சக்தி தனக்கு கீழே இருக்கிற ஒரு சக்திய எப்படி ஜெயிக்கும்னு இது விளக்குது. இதோட லாஜிக் ரொம்ப ஆழமானது. ஒரு பலமான எதிரிய நேருக்கு நேரா மோதுறதுக்கு முன்னாடி முதல்ல அவனோட பலத்தையே முடக்கணும். அவனை கட்டி போட்டதுக்கு அப்புறம் தான் அவனோட உடைமைகளை நம்மளால எடுக்க முடியும். இந்த லாஜிக்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இயேசு நற்செய்தியிலே ரொம்ப சீரியஸான ஒரு வார்னிங்க கொடுக்கறாரு. இயேசு ஏன் இவ்வளவு கடுமையான எச்சரிக்கை கொடுத்தார்? ஏன்னா அவங்க இவனை தீய ஆவி பிடித்திருக்கிறதுன்னு சொன்னாங்க. அதாவது கண்ணு முன்னாடி நடந்த ஒரு நல்ல விஷயத்த இது கெட்ட சக்தியோட வேலைன்னு முத்திரை குத்துனாங்க. பாருங்க, நன்மையை நேணுனே தீமைன்னு சொல்றது எவ்வளவு பெரிய தப்புன்னு இது காட்டுது. இயேசு இதை மன்னிக்க முடியாத ஒரு நிலைன்னு சொல்றாரு. ஏன்னா இது உண்மையோட அடித்தளத்தையே நிராகரிக்கிற மாதிரி. சரி, ஒரு பக்கம் ஒரு தனிப்பட்ட கடிதம், இன்னொரு பக்கம் ஒரு பொது விவாதம். ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கிற இந்த ரெண்டு விஷயமும் எப்படி ஒன்னு சேருது? இதுதான் இந்த முழு பகுப்பாய்வோட முக்கியமான புள்ளி. இங்கதான் ரெண்டு கதையும் ஒன்னு சேருது. திமோத்தேயுக்குள்ள இருந்த அந்த உண்மையான ஆக்டிவேட் பண்ணப்பட்ட நம்பிக்கை தான் மார்க்ல வர்ற அந்த வலிய வர கட்டி போடக்கூடிய சக்தி. அதாவது உங்க உள்ளக கோட்டை எவ்வளவு வலுவா இருக்கோ அதை வச்சுதான் வெளி உலக போர்ல உங்களால ஜெயிக்க முடியும். கடைசியா இந்த ஆய்வு உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போகுது. சுத்தி இவ்ளோ குழப்பங்களும் பிழவுகளும் இருக்கிற இந்த உலகத்துல உங்களை நிலைநிறுத்துற அந்த உள்ளக பலம், அந்த அசைக்க முடியாத அடித்தளம், அது எது? யோசிச்சு பாருங்க.